தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடமிருந்து கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித வனத்து அந்தோணியார் கிபி 2051ஆம் ஆண்டு எகிப்தில் பிறந்தவர். அவர் இந்த பாலைவன தந்தையர்களில் ஒருவராகவும் வனாந்தரத்தில் தனிமையான வாழ்வின் கடுமைகளை அனுபவித்த முதல் சிலரில் ஒருவராகவும் இருந்தார். தனிமையிலும் அமைதியிலும் வாழ்பவர் கேட்டல், பேசுதல், பார்த்தல் ஆகிய 3 போர்களில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். பின்னர் போராடுவதற்கு ஒரே ஒரு போர் மட்டுமே எஞ்சியுள்ளது. அது இதயத்தின் போர். தனது வாழ்வின் இறுதி காலத்தில் தன்னை சுற்றி இறுதியாக ஒன்று கூடிய பலரை வரலாற்றின் முதல் துறவிகள் குழுவாக அவர் ஒழுங்கமைத்தார். அவர் கிபி 356ஆம் ஆண்டில் மரித்தபோது தம் தோழர்களுக்கு இந்த மிகவும் நெகிழ்ச்சியான செய்தியை விட்டு சென்றார். நீங்கள் இப்போதுதான் ஆரம்பிக்கிறவர்களைப் போல உங்கள் உறுதியான நோக்கத்தை ஊக்கத்துடன் காத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக சதி செய்யும் பிசாசுகளை நீங்கள் அறிவீர்கள். அவை எவ்வளவு கொடூரமானவை, எவ்வளவு சக்தியற்றவை என்பதையும் அறிவீர்கள். ஆகையால் அவற்றுக்கு அஞ்சாதீர்கள். கிறிஸ்து நீங்கள் சுவாசிக்கும் மூச்சாக இருக்கட்டும். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அனுதினமும் மரிக்கிறவர்களைப் போல வாழுங்கள். உங்களை கவனித்து கொண்டு என்னிடமிருந்து நீங்கள் கேட்ட அறிவுரைகளை நினைவு கூறுங்கள். மனம் தெளிவாக இருப்பவனுக்கு கடிதங்கள் தேவையில்லை. கடவுள் பாவிகளிடமிருந்து விலகிச் செல்கிறார் என்று சொல்வது சூரியன் பார்வையற்றோரிடமிருந்து மறைந்து கொள்கிறது என்று சொல்வதை போன்றது என்று அவருடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். அவருடைய அறிவுரைகளுக்கு செவி கொடுத்தவர்களாய் இறை அமைதியில் ஆண்டவருடைய வல்லமையை கண்டு வியக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை வாழ்வித்து வழிநடத்தி கொண்டிருக்கும் வார்த்தையான எம் இறைவா, உம்மை துதித்து ஆராதித்து உமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம். உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டுமே இருக்கின்றது என்று பேதுரு அறிக்கையிட்டதைப் போல நாங்களும் அறிக்கையிடுகின்றோம். இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றது. இறை வார்த்தையின் வழியாய் எங்களுக்குள் செயல்படுகிற தூய ஆவியின் வல்லமை எங்களை சகலவிதமான நோய்கள், பயங்கள், தோல்விகள், மனச்சோர்வு, இழப்பு, தனிமை, வெறுமை இவற்றிலிருந்து எங்களை விடுவித்து எம் வாழ்வை உமது விழுமியங்களில் கட்டி எழுப்பவும், உமது அன்பை எம்மில் நட்டு வளர்க்கவும், தேவையற்ற பழக்க வழக்கங்களை, உறவுகளை வெட்டி எறியவும் பயன்படுவதாக. இன்று எங்களை உமது வார்த்தையால் நிரப்பிக்கொண்டு அதனை உறுதியாக விசுவசித்து எம் வாழ்க்கையில் சாத்தானால் இயக்கப்படும் உலக மனிதர்களால் கொண்டு வரப்படும் அருவருக்கத்தக்க செயல்பாடுகளிலிருந்தும் பேச்சுகளிலிருந்தும் எங்களை விடுவித்து கொண்டு எங்களோடு உடன்பயனுக்கும் பிற மனிதர்களையும் விடுவித்து வாழ வரம் தாரும். வார்த்தையான வல்லவரே, உமது வார்த்தையினால் இன்று எங்களுக்கு தருகிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும் என்று உறுதியாக நம்பி உமது நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த அனைத்து வேண்டல்களையும் இன்று எங்கள் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் பொருளாதார நலன்களுக்காகவும்
வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஜெபங்களை கருணையோடு கண்கூர்ந்து அதனை எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.